உள்ள போ. இல்ல, எப்படி உன்னை நான் படிக்க வைக்க முடியும்? நாம கதையத்து போய் நிக்கிறோம். நம்மள கை தூக்கி விட யாருமே இல்லடி. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு துணை மணிகண்டன் தான். அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறான். புரிஞ்சுக்கம்மா. நல்லா இழு. படிச்ச பொண்ணு என்ன வேலை பாக்குறா பாரு. இவெல்லாம் மனுஷனாயா? இப்படி வா. அந்த பொண்ணை எப்படி வேலை வாங்குறான்னு பாரு. நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த பொண்ணை செய்ய வைக்கிற. என்ன வேலை தானே, பழகிக்கட்டும். அவ நல்லா படிக்கிற பொண்ணுயா, மேல படிக்க வேணாமா? அவ அப்பா அவளை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தாயா. நீ இந்த நிலைக்கு இழுத்து கொண்டாந்து விட்டுட்ட. எங்க வீட்டு பொண்ணு, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வாக்கறலாம் எனக்கு வேணாம். டேய், அவளோட அருமை தெரியுமாடா? அவ எங்க எப்படி இருக்க வேண்டியவ, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியடா? இந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு யார் எழுதியிருக்கா? உன்ன மாதிரி விதண்டாவாதம் பிடிச்சவன் தாண்டா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டான். போதும் போதும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். பொண்ணுங்க உன் கை கெட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைக்கிறவன்டா நீ. அதனால தாண்டா அவளை இப்படி பாடுபடுத்துற. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னு அந்த சமயம் நீ தூக்கு. டேய், தூக்க சொன்னலடா, தூக்குடா. டேய், இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன? நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கட்டினா அவ அவ்வளவுதான். என்னடா, அவளுக்கு நான் தாய் மாமன்டா. அதான்டா அவளுடைய தரித்திரமே. இன்னொரு தடவை சொன்னா பல்ல உடைச்சிருவேன். அப்படியோ உனக்கு நம்மளை இழக்கிறவ விடணும்டா. வாய உடைச்சிருவேன். என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு ஊரா சார்? புடிச்சுக்கோ. நீங்க பாட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியாதா? ரோடே இல்ல சார். எங்கயாவது பள்ளத்துல போடாதீங்க சார். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன கூட்டிட்டு மெதுவா போங்க சார். என்ன சொல்லணும் சார்? பாத்து சார், பள்ள சார். சார் ஐயோ, தூக்குப்பா. அப்பவே சொன்னேனே சார், இங்க ரோடெல்லாம் சரி இருக்காது சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன வண்டி ஸ்டார்ட் ஆலையா? வா சீக்கிரம் வா. சார் எங்க சார் ஓடுறீங்க? சார் என்ன சார், ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறீங்க? சீக்கிரம் வா சார். எங்க சார் கூட்டிட்டு ஓடுறீங்க? சார் ஏதோ பேசு. என் செருப்பு. ஏன்பா சார் இருங்க சீக்கிரம் சார். வாப்பா. சார் பதில் சொல்லுங்க சார். சார் நில்லுங்க. இல்லை, நீதாம்மா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மெட்ராஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. உண்மையதாம்மா சொல்றேன். யோ சீக்கிரம் வந்து போட்டோ எடுயா. ஆமாம்மா, நீதான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதானே நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா நீங்க இப்ப என் பக்கத்துல இல்லையே. அம்மா, யோ நான் வாயா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். முழுக்க போட்டோ பிடிக்கணும். என்ன அன்பு, உன் அக்கா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அம்மா, மகமாயி, நீ எங்களுக்கு கை விடல. என் அப்பா ஆசை நிறைவேறிடுச்சு. சார் சார் இங்க இருங்க வாப்பா. சார். சார் இங்க வா, இன்னும் ஃபோக்கஸ் கொஞ்சம் பண்ண தள்ளி. விடுங்க சார். சார் எனக்கு தெரியும் சார். எடுப்பா. எல்லாம் மூஞ்சி தெளிவா தெரியணும். மணிகண்டா, நீ வாடா, இங்க வந்து நில்லு. வேணாக்கா. இங்க பாருங்க, கேமரா பாருங்க. என்ன சார், அம்மா, என்ன இந்த பக்கம்? ஒரு கொலைகேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நீ தாண்டா மணிகண்டா? ஆமா சார். அடிக்காதீங்க. அப்ப கொலைய பண்ண உடனே கொஞ்சுவாங்களா? படிக்காதீங்கய்யா. சார் அடிக்காதீங்க சார். என்னன்னு சொல்லுங்க. மாரிமுத்துவ முதல்ல கரடி அடிச்சு கொண்டதா சொன்னான். அதுக்கப்புறம் காளைய அடிச்சு கொண்டதா சொன்னான்.
அந்த காளையனும் கரடியும் வேற யாரும் இல்ல, இவன் தான். அதுக்குள்ள சாட்சியும் என்கிட்ட இருக்கு. கொலகாரன் யாரும் இல்ல, உன் தம்பிதாம்மா. அக்கா இல்லக்கா, அக்கா மாமாவை நான் கொல்லல, காளியன் தான் கொன்னா. கவுண்டர் தான் கொல்ல சொன்னாருக்கா. ஏய், கரடியும் போச்சு காளையும் போச்சு, இப்ப புதுசா கவுண்டர் போடுறாரா? அடிச்ச பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப கவுண்டர் மேல பழி போடுறாடா. பேசல வச்சு கவனிச்சுக்கிறேன். அக்கா என்ன நம்புக்கா, மாமாவை நான் கொல்லலக்கா. அக்கா என்ன நம்புக்கா, மாமாவை நான் கொல்லலக்கா. அக்கா என்ன சொல்லுக்கா. அக்கா அக்கா நான் தப்புதான் பாக்குறேங்க. எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே. ஒரு தம்பியா? தமிழ்நாட்டில் நடந்த இந்த வருட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்லியைச் சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவரின் மகளாகிய இலை தமிழ்நாட்டின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு நடந்த அன்றைய தினம் எதிர்பாராமல் நிகழ்ந்த தனது தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மிகுந்த வேதனையுடன் அம்மாணவி தேர்வு எழுதியுள்ளார் என்ற செய்தி இங்கு குறிப்பிடத்தக்கது. தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மனவேதனையுடன் இருந்த மாணவிக்கு ஆறுதல் சொல்வது போல் அவளது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு நடந்த விவசாய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதில் வணக்கம்மா. இந்த மாணவி இளையோட படிப்பு செலவை இனிமே நம்ம அரசாங்கம் தான் ஏத்துக்க போகுது. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உடனே செஞ்சு கொடுக்கணும். நானே அந்த பொண்ணை நேர்ல பார்த்து பரிசு கொடுத்து விஷ் பண்ண விரும்புறேன். அதுக்கான நடவடிக்கையை உடனே செய்யுங்க. சரிம்மா, உடனே செய்றேன். வரமா. உலகத்தின் இருள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியின் வெளிச்சத்தை மறைக்க முடியாதது போல் இலை போன்ற மாணவ மாணவியரின் திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நமது அரசாங்கம் என்றென்றும் உதவி செய்யும்.